இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு கூட்டத்தை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார். புதுவை சட்டப்பேரவையின் உறுதிமொழி குழு கூட்டம் இன்று சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள குழு அறையில் நடைபெற்றது. பொதுப்பணித்துறை மற்றும் மின்துறை ஆகிய துறைகள் கலந்து கொண்ட இந்த சட்டப்பேரவை உறுதிமொழி கூட்டத்தினை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். கூட்டத்திற்கு உறுதிமொழி குழு தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி தலைமை தாங்கினார். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், நாஜிம், அனிபால் கென்னடி, பிரகாஷ்குமார், செந்தில்குமார், நாகத்யாகராஜன், சம்பத், மின்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அரசு செயலர் டாக்டர் முத்தம்மா, சட்டப்பேரவை செயலர் தயாளன் மற்றும் மின்துறை பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மின்துறை, பொதுப்பணித்துறை ஆகிய துறைகளின் சார்பாக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் பொழுது அளிக்கப்பட்ட உறுதிமொழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. மேலும் உறுதி அளிக்கப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி சுகாதாரத்துறை, பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கை கண்டித்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டப்பேரவையை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை, முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை சேர்ந்த பொது மக்களில் சிலர் உடல்நலக் குறைவால் இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் அறிந்த உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி சுகாதாரத்துறை மருத்துவர்கள், ஊழியர்கள் மூலம் இன்று காலை முதல் ஆய்வு மேற்கொண்டார். இப்பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக மிக அவசரமாக சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனை கூட்டம் நடத்துவதாக இருந்தது. இதில் சில அதிகாரிகள் வராததால் சட்டமன்ற உறுப்பினர் நேரு பிரச்சனையின் அவசரம் தெரியாமல் அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கிறீர்கள் என்று கூறி நான் முதல்வர் மற்றும் அமைச்சர்களை சந்தித்து இது பற்றி முறையிடுகிறேன் என்ற சட்டசபை வாயில் பகுதியை முறையிட்டார். இதை அறிந்த பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் மற்றும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி மற்ற இதர துறை அதிகாரிகளும் உடனடியாக சட்டசபை வாயில் பகுதிக்கு இப்பிரச்சனைகளுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்து ஆலோசனை கூட்டத்திற்கு அழைத்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து 10க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பாதிக்கப்பட்ட பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் அமைக்கப்படும் என சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் டெங்கு மற்றும் சிக்கன் குனியா குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சார ஆட்டோ வாகனத்தை சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல் புதுச்சேரி சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்திலிருந்து கொடியசைத்து துவக்கி வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், மழைக்காலம் துவங்கி உள்ளதால் டெங்கு குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடவடிக்கையை சுகாதாரத்துறை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் கடந்த 2 நாட்களாக உருளைன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை குடிநீரில் கழிவுநீர் கலந்ததால் 10க்கும் மேற்பட்டோர் வாந்தி, பேதி, மயக்கம் காரணமாக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டு வீடு திரும்பியுள்ளதாகவும் அந்த பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் மருத்துவ முகாம் ஒன்று அமைக்கப்படும் என்றும், புதுச்சேரியில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் டெங்கு பாதிப்பு 969ஆக இருந்த நிலையில் இந்த ஆண்டு ஜூலை மாதம் அது 456ஆக மட்டுமே உள்ளதாகவும், அடுத்து மழைக்காலம் துவங்குவதால் இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். வில்லியனூர் பைபாஸ் சாலையில் என்ஆர் பவள விழா சதுக்கத்தை சபாநாயகர் செல்வம் திறந்து வைத்தார். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு வில்லியனூர் பைபாஸ் சாலையில் என்ஆர் 75 சதுக்கம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த சதுக்கத்தின் திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சபாநாயகர் செல்வம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கரன் தட்சிணாமூர்த்தி, சம்பத், லட்சுமிகாந்தன் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் நேற்று பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுவையில் கோடை காலத்திற்கு பின்னும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது. குறிப்பாக கடந்த மாதம் 10 நாட்களுக்கு மேல் 100 டிகிரிக்கு மேல் வெயில் கொளுத்தி வந்தது. இதனால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளான நிலையில் மேற்கு திசை காற்றின் காரணமாக புதுச்சேரியில் வரும் 7ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. அதன்படி புதுச்சேரியில் நேற்றிரவு 8:30 மணிக்கு மேல் கனமழை பெய்ய துவங்கியது.
2 மணி நேரம் பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதேபோல் நெட்டப்பாக்கம், திருக்கனூர், பாகூர், வில்லியனூர் ஆகிய பகுதிகளில் நள்ளிரவு வரை இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. தொடர்ந்து பெய்த கனமழையால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலால் இந்திரா காந்தி சிக்னல் சந்திப்பின் 4 பகுதியிலும் 300 மீட்டர் முதல் 500 மீட்டர் வரை வாகனங்கள் வரிசையாக நின்றன. மேலும் சுவாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் விழா உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பாஸ்கர் தலைமையில் அண்ணா சிலை அருகில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா ஆண்டுதோறும் மாநிலம் முழுவதும் அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் உப்பளம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் டாக்டர் பாஸ்கர் ஏற்பாட்டில் அவரது தலைமையில் அண்ணா சிலை அருகில் கொண்டாடப்பட்டது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பிறந்த குழந்தைகள் 5 பேருக்கு தங்க மோதிரம் வழங்கி ஆசி வழங்கினார். அதைத் தொடர்ந்து 1000 பேருக்கு பிரியாணி வழங்கி நிகழ்வினை துவக்கி வைத்தார். மேலும் பெண்கள் மற்றும் ஆடவருக்கு இலவச வேஷ்டி சேலை கைலி வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி, மாநில செயலாளர் NS ஜெயபால், வசந்தன் கோ மேலாளர் செல்வம், ரித்திகா, தங்க நகை மாளிகை உரிமையாளர் கிருஷ்ணன், ஓம் சக்தி, ரமேஷ், முரளி என்ற முரளிதரன், மணிகண்டன், காளியப்பன், ஸ்டாலின், லூர்து, பாலா, தினோஷ், ஆதித்யா, ஹரிஷ், மகளிர் அணி வெண்மதி, நித்யா, கயல்விழி, அமுதா மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் ஆதரவற்றோர் இல்லங்களில் உணவு வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பவள விழாவாக சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் நேற்று பல்வேறு நலத்திட்ட உதவிகள் அரியாங்குப்பம் தொகுதி முழுவதும் வழங்கப்பட்டது. இதில் நோனாங்குப்பம் உதவும் கரங்கள் ஆதரவற்றோர் இல்லத்தில் உள்ள மாணவர்களுக்கு இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக இல்லத்தின் மாணவர்கள் சார்பில் முதலமைச்சருக்கு சிறப்பு பிரார்த்தனையும் வாழ்த்து பாடலும் பாடி வாழ்த்து கூறப்பட்டது. நடைபெற்ற விழாவில் செங்கல்நீர் மாரியம்மன் ஆலய தனி அதிகாரி கமலஜோதி மற்றும் ஏராளமான என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவுகளை வழங்கி சிறப்பித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளையொட்டி திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி மற்றும் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது. திருவள்ளுவர் மற்றும் திருவள்ளலார் இயல் இசை நாடகம் தமிழ் வளர்க்கும் பேரமைப்பு சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாளையொட்டி திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டி, சான்றிதழ் வழங்கும் விழா, பட்டிமன்றம் ஆகியவை முல்லை நகரில் உள்ள அரசு ஊழியர் சம்மேளனத்தில் நடைபெற்றது. விழாவில் முன்னாள் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் சண்முக சுந்தரம், கலைமாமணி கோ பாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளின் திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசு தொகையை அமைப்பு தலைவி அருள் பூசடி, செயலாளர் ஏழுமலை, பொருளாளர் காமாட்சி ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் சுசிலா, நாராயணசாமி மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்தியன் எக்ஸ் சர்வீஸ் லீக்கின் நிர்வாகிகள் செல்வ கணபதி எம்பியை சந்தித்து நலத்திட்ட உதவிகள் செயல்படுத்த கோரிக்கை வைத்தனர். இந்தியன் எக்ஸ் சர்வீசஸ் லீக்கின் நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்ய சபா செல்வ கணபதியை அவரது அலுவலகத்தில் சந்தித்து முன்னாள் ராணுவ வீரர்களுக்கான நலத்திட்ட உதவிகளை செயல்படுத்த புதுவை அரசிடம் வேண்டுகோள் வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். தலைவர் பெருமாள் தலைமையில் நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நடைபெற்ற விழிப்புணர்வு நடைப்பயணத்தை சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்த்குமார் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி சுகாதாரத்துறை சார்பில் தாய்ப்பால் ஊட்டுதலின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. இந்நிகழ்வினை குடும்ப நலம் மற்றும் தாய்சேய் நலத்துறை துணை இயக்குநர் டாக்டர் ஆனந்தலட்சுமி ஏற்பாடு செய்திருந்தார். இந்நிகழ்வை சுகாதாரத்துறை செயலர் ஜெயந்தகுமார் துவக்கி வைத்தார். சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவில், துணை இயக்குநர்கள் டாக்டர் ஷமீம் முனிசா, டாக்டர் உமார் சங்கர், மாணவர் சுகாதார அதிகாரி டாக்டர் விவேகானந்தர் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் SMVC, பிம்ஸ், சபரி நர்சிங் கல்லூரி, MGMC, ஸ்லிம்ஸ், AVMC, SVMC ஆகிய மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த 500 மாணவ மாணவிகள் மற்றும் மருத்துவர்கள் பங்கேற்றனர். மேலும் செஞ்சி சாலை ஆரம்ப சுகாதார நிலையத்தை சேர்ந்த
ஏஎன்எம் அண்ட் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டு தாய்ப்பால் கொடுப்பதன் முக்கியத்துவத்தையும் தாய்ப்பால் வங்கி பற்றியும் பொது இடங்களில் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பாலூட்ட சாதகமான சூழ்நிலையை அரசு ஏற்படுத்தியுள்ளதை குறித்த வாசகங்களோடு பதாகைகளை ஏந்தி சென்றனர். இந்த நடைப்பயணம் சுகாதாரத்துறை இயக்குநரகத்திலிருந்து செஞ்சி சாலை, லால் பகதூர் சாஸ்திரி சாலை, கடற்கரை சாலை வழியாக காந்தி திடலில் நிறைவடைந்தது. இந்த 2025 உலக தாய்ப்பால் வாரத்தின் கருப்பொருள் தாய்ப்பால் கொடுப்பதில் முதலீடு செய்வது குழந்தையின் ஆரோக்கியம் மற்றும் அறிவாற்றல் மேம்படுவதோடு எதிர்காலத்திற்கான ஒரு சிறந்த முதலீடு ஆகும் என்பதை பற்றி விரிவாக எடுத்துரைத்தனர். பிறந்த 1 மணி நேரத்திற்குள் தாய்ப்பாலை கொடுக்க வேண்டும். 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே கொடுக்க வேண்டும். 6 மாதம் 2 வயது வரை இணை உணவுடன் தாய்ப்பாலும் சேர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினர். கலந்து கொண்ட அனைவருக்கும் டாக்டர் அனந்தலட்சுமி நன்றி கூறினார். புதுவையில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் கல்வியை வழங்க வேண்டும். அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் துணைநிலை ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் அதன் தலைவர் பாவாணன், பொதுச் செயலாளர் மங்கையர் செல்வன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் துணைநிலை ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவையில் உள்ள அரசு பள்ளிகளில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழி கல்வியை வழங்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆட்சி மொழி சட்டம் 1965 படி புதுச்சேரி மாநிலங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் தாய்மொழியை அலுவல் மொழியாக பயன்படுத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ் உரிமை இயக்க தலைவர் பாவாணன், புதிய கல்விக் கொள்கையின்படி மாநில மொழியில் பாடம் நடத்த வேண்டும் என்று விதிமுறைகள் இருக்க, அதனை மீறி தமிழை புறக்கணித்து மற்ற மொழிகளை மாணவர்கள் மத்தியில் திணிப்பதாக குற்றம் சாட்டிய அவர், கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையில் தமிழ் முதன்மையானதாக இருத்தல் வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தாத புதுவை அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 தலித் ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்திட உத்தரவிட்ட உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தாத புதுவை அரசை கண்டித்து சமூக ஜனநாயக கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமூக ஜனநாயக கூட்டமைப்பு தலைவர் பாரதிதாசன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 21 ஊழியர்கள் உள்ளிட்ட பல்வேறு சமூக அமைப்பினர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷமிட்டனர். முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் மகளிர் அணி மாநில துணைத் தலைவி அஞ்சலாட்சி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்படுவது வழக்கம். கோரிமேட்டில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற விழாவில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம், உழவர்கரை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் மாநில மகளிர் அணி துணைத் தலைவி அஞ்சலாட்சி ஆகியோர் கலந்து கொண்டு முதல்வர் ரங்கசாமிக்கு பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அப்பொழுது உழவர்கரை தொகுதியை சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு, பிள்ளையார் குப்பம் உள்ளிட்ட பகுதியில் சாலை அமைத்தல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு புது காலனியில் உள்ள திடீர் நகர் பகுதிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணகுமார் தீவிர முயற்சியில் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கு ஆதி திராவிட நலத்துறை பேட்கோ மூலம் அரசாணை பெற்று 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான பூமி பூஜையும், சேதராப்பட்டு பழைய காலனியில் உள்ள கருமாதி கொட்டகை செல்லும் சாலையும் கழிவுநீர் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை 30,14,000 ரூபாய் மதிப்பீட்டிலும், பிள்ளையார் குப்பம் பேட் கருமாதி கொட்டகையை புதுப்பித்தல் மற்றும் மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலுமான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள் புருஷோத்தமன், ஏழுமலை, நரேஷ், ஜீவா, ஜெகன், நந்தா, சூர்யா, மாயவன், மதன், என்பராஜ், ஆனந்த், ஆதிதிராவிட நலத்துறை பொறுப்பாளர் பாலசந்தர் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் விழாவையொட்டி நடுக்கடலில் பேனர் வைத்து அவரது ஆதரவாளர்கள் கொண்டாடினர். புதுச்சேரியில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்தநாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் பலவிதமான கெட்டப்களில் பேனர்கள் வைத்து பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கியும் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் கொண்டாடுவது வழக்கம். அந்த வகையில் லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தை சேர்ந்த அவரது ஆதரவாளர்கள் நடுக்கடலில் பேனர் வைத்து கொண்டாடினர். அவரது ஆதரவாளர்கள் சக்கரவர்த்தி, லெனின், ராம், கர்ணா, எஸ்எஸ்எஸ் குரூப் நிர்வாகிகள் பலர் இந்த பேனரை நடுக்கடலில் வைத்து கொண்டாடியுள்ளனர். இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் சார்பாக முதல்வர் என்ஆரின் பிறந்த நாளை முன்னிட்டு முதலியார்பேட்டை புவன்கரே வீதியில் அமைந்துள்ள அருட்குரு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்த சுவாமி திருக்கோவில் சித்தர் பீடத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் அன்னதானம் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் NSD ஜெயபால் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில அணி தலைவர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் மற்றும் என்ஆர் ஆதரவாளர்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டு சிறப்பு பூஜையும் அன்னதானமும் செய்தனர். அதைத் தொடர்ந்து ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள வழக்கறிஞர்கள் அறையில் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடினர். அதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தின் நுழைவு வாயில் அருகில் வழக்கறிஞர் அணியின் தலைவர் குமரன் தலைமையில் சட்டத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் மூத்த வழக்கறிஞரும் மாநில என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவருமான முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவத்சலம் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் பொருளாளர் கோவிந்த திருநாவுக்கரசு, மாநில துணைத் தலைவர்கள் தணிகாச்சலம், ராஜேந்திரன், சந்திரன், வாசு, கோவிந்தராஜ், முருகையன், இளங்கோவன், முத்துக்குமரன், இணை செயலாளர்கள் சுப்பிரமணியன், வீரசெல்வன், கார்த்தி, வெண்மணி மற்றும் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் விழாவை சிறப்பித்தனர். அதைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் உள்ள நீதி காத்த விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு அபிஷேகம் வழங்கி பிரசாதம் வழங்கும் நிகழ்ச்சி வழக்கறிஞர் அணி மாநில தலைவர் குமரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மூத்த வழக்கறிஞர்கள், நீதிமன்ற ஊழியர்கள், காவல்துறையினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முதல்வர் ரங்கசாமியின் பிறந்த நாள் அன்னதான விழா நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவரும் முதல்வருமான ரங்கசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு நெல்லித்தோப்பு சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் வெண்ணிலா நகர் காமராஜ் சாலை சந்திப்பில் 1000 நபர்களுக்கு அன்னதானம் மற்றும் தண்ணீர் பாட்டில் வழங்கும் நிகழ்வு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக பொதுச் செயலாளர் NSD ஜெயபால், அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா AKT ஆறுமுகம், இளைஞரணி தலைவர் KS பிரவேட், தொகுதி பொறுப்பாளர் சிவகாந்தன், கிழக்கு மாவட்ட செயலாளர் APT சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். விழாவை தொகுதி துணைத் தலைவர் விமல்ராஜ் ஏற்பாடு செய்திருந்தார். இதில் தொகுதி தலைவர் பாஸ்கர், பொதுச் செயலாளர் சந்துரு, பொருளாளர் குமார், இளைஞரணி கிழக்கு மாவட்ட செயலாளர்கள் சவுந்தர் மற்றும் மிசேல், தொகுதி துணைத் தலைவர்கள் சத்யன், ரவி, தொண்டரணி தலைவர் ஹென்றி ஜேக்கப், துணைத் தலைவர்கள் ராகுல் காந்தி, ஜூலியன் பர்ட், செயலாளர் ஆதவன், இணை செயலாளர் ரோமன் ஞானா, மகளிர் அணி தலைவி வள்ளி, துணைத் தலைவர் தேவநிதி, பொதுச் செயலாளர் அந்தோனேட் மேரி மற்றும் வெண்ணிலா நகர் சந்துரு, எத்திராஜ், ஆல்வின், நரேஷ் உள்ளிட்டோர் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் திருவிளக்கு ஏந்தி அம்மன் மின்விளக்கு அலங்காரத்தில் பவனி வருதல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா 27ஆம் ஆண்டாக வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 8ஆம் நாள் திருவிழாவில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருவிளக்கு ஏந்தி அம்மன் மின்விளக்கு அலங்காரத்தில் பவனி வருதல் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க தலைவருமான நேரியன்ற குப்புசாமி, வசந்தி நேரு மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க பொதுச் செயலாளர் விநாயகம், முத்துரத்ன அரங்க பள்ளி தாளாளர் கராத்தே சுந்தர்ராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். கோவிந்த சாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி மற்றும் சுற்றியுள்ள பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மனுக்கு பல்வேறு வேண்டுதலை வேண்டிக் கொண்டு திருவிளக்கு ஏந்தி ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மனுடன் ஊர் சுற்றி வந்தனர். விழாவில் திருக்கோவில் நிர்வாகிகளும் பகுதி ஊர் முக்கிய பெரியோர்களும் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மகளிர், இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
திருவிளக்கு உற்சவத்தில் ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் வீதி விழாவில் உபயதாரர் செங்குட்டுவன் ஜோதி சரஸ்வதி குடும்பத்தினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.